இந்த படத்தோட பேரு பைரி. இந்த படத்தை நான் இப்ப ரீசெண்டா தான் பார்த்தேன். இந்த படத்தை பார்த்து முடிச்ச அப்புறம் இந்த படத்தை எப்படி தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ண அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்து புறா வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா ஹீரோட அம்மாக்கு புறா வளர்க்கறது சுத்தமா பிடிக்காது. அதனால ஹீரோவை புறா பக்கம் போக விட மாட்டாங்க. ஆனா ஹீரோ வளர்ந்துட்ட அப்புறம் அவங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்காம புறா வளர்க்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நாள் போக அதுக்கப்புறம் ஒரு டோர்னமெண்ட் வருது. அந்த டோர்னமெண்ட்ல எந்த புறா அதிக நேரம் பறக்குதோ அந்த புறா தான் வின் பண்ணதா அர்த்தம். அந்த டோர்னமெண்ட்ல நம்ம ஹீரோவும் கலந்துக்கிறாரு. அந்த டோர்னமெண்ட்ல கலந்துட்ட அப்புறம் என்னெல்லாம் நடக்குது, இதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்ட அப்புறம் படம் போறதே தெரியாது. அவ்வளவு ஃபாஸ்டா எங்கேஜிங்கா போவோம். இந்த படத்துல புறா வளர்க்கறத பத்தியும் புறா மேல ஒருத்தன் எவ்வளவு பைத்தியமா இருக்கான் அப்படின்றது ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. இந்த படம் சில ரியல் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி எடுத்த படம். இந்த கதை கேட்க வேணா உங்களுக்கு சிம்பிளா இருக்கலாம், ஆனா எங்கேயும் போர் அடிக்காம எங்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இது பைரி பார்ட் 1 மட்டும் தான். பார்ட் 2க்கு ஒரு சின்ன டேட் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பார்ட் 2க்காக நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச கேரக்டர்னா ஹீரோவோட ஃப்ரெண்டா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாரும் கொடுத்த ரோல ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட பிஜிஎமும் படத்துக்கு என்ன தேவையோ அது சூப்பரா கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு புறா வளர்க்கறதெல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா ஒரு வாட்டி இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இது ஒரு லோ பட்ஜெட் படம். இந்த படத்துல அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைச்சா நீங்க ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். மொத்தத்துல வீக்கெண்ட்ல ஒரு நல்ல படம் பார்க்க நினைச்சா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இந்த படத்துக்கு IMDb கொடுத்திருக்க ரேட்டிங் 9.3, நம்ம ரேட்டிங் 4 out of 5.